பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவன் மேல் அதிக அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம். இருந்த பொழுதிலும் ஏன் தேவன் நம் ஜெபத்தை கேட்பதில்லை? நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாறுதலும் இல்லை. நாம் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்காமல் அப்படியே இருக்கிறது. காரணம் என்ன? நம் தேவன் என்னை கேளாதவரா, பார்க்காதவரா, உணர தெரியாதவரா, இல்லை புரிந்து கொள்ள முடியாதவரா? தவறு எங்கே உண்டு? நம்மிடத்தில் உண்டோ, தேவனிடத்தில் உண்டா என்று நமக்குள்ள பல கேள்விகள் எழக்கூடும். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். நாம் எப்பொழுதுமே செய்கின்ற தவறு என்னவென்றால், நம்முடைய வெளி தோற்றத்தின் மாற்றத்தை தான் நாம் மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். அதாவது மனம் மாறுவதில்லை, எந்த ஒரு காரியத்தையும் விட்டு கொடுப்பதில்லை. மற்றவர்களுடைய பார்வையிலே நம்மை நல்லவர்களாக காட்ட வேண்டும், மற்றவர்கள் நம்மை நம்ப வேண்டும் என்ற காரியத்தில் தான் நாம் அதிகமான முயற்சி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் இங்கே தேவன் கேட்கிறார், உன் உள்ளான மனிதனை உடைக்க வேண்டும் என்று நம்மை அவரிடத்தில் ஒப்படைக்கும்படி அவர் கேட்கிறார். நாம் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை இதயத்திலே மறைத்து வைத்துக் கொண்டு, மனிதர்கள் நம்மை பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு, மற்றவர்களிடத்திலே நல்லவர்களை போன்று நாம் நடந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். நம் மனம் மாறவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு பதிலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருப்பான் என்று. நம்முடைய இருதயத்தை நாம் மாற்ற வேண்டும், நம் நினைவுகளை மாற்ற வேண்டும், நம்முடைய பார்வைகளை மாற்ற வேண்டும், தேவனிடத்தில் உண்மையாக ஐக்கியத்துடன் உறவு கொள்ள வேண்டும். அப்பொழுது உள்ளான மனிதன் மாறும்பொழுது தானாகவே வெளி தோற்றமும் நாமும் மற்றவர்களும் கண்டு ஆச்சரியப்படும் அளவிலே நம் வாழ்க்கையில எல்லாமே தானாக மாறும். தவறு தேவனிடத்தில் இல்லை, நம்மிடத்தில் தான் உண்டு. பிரியமானவர்களே, ஆதலால் நாம் எப்பொழுதும் உள்ளே நாம் மாறுதல்களை கொண்டு வர வேண்டும்.